வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த மாதம் வேளாங்கண்ணி மாதாவினுடைய அந்த ஆண்டு திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்காக தொடர்ச்சியாக ரயில்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மும்பையிலிருந்து 2 ரயில்கள், அதே மாதிரி வாஸ்கோடகாமாவிலிருந்து ஒரு ரயில், எர்ணாகுளத்திலிருந்து ஒரு ரயில், திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு ரயில் என ரயில்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படக்கூடிய ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த ரயில்வேவும் ஒரு ரயிலை அறிவித்திருக்கிறது. ஆமாம், ஹைதராபாத்தில் புதிதாக கட்டப்பட்ட முனையமாக இருக்கக்கூடிய சாரலப்பள்ளியில் இருந்து இந்த ரயிலானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 07093 அப்படிங்கிற நம்பரில் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8:10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருவண்ணாமலை வழியாகத்தான் இயங்க இருக்கிறது. திருவண்ணாமலை விழுப்புரம் வழியாகத்தான் இயங்க இருக்கிறது. அப்படி வரக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் 10:10 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு வரும். வேளாங்கண்ணி வரைக்குமே இயக்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டது, அது திருவாரூர் வரைக்கும், அதை விட்டுருங்க. இப்போ வேளாங்கண்ணிக்கே ஒரு ரயில் டைரெக்டாக இயக்கப்படுறதுனால நிச்சயமாக அதிகப்படியான மக்கள் பயனடைய முடியும். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கும் வேளாங்கண்ணிக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ரயிலின் மூலமாக இருக்கிறது. சரி, இந்த ரயில் 4ஆம் தேதி கிளம்பி 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10:10க்கு வந்துடுது. அப்படி வரக்கூடிய இந்த ரயிலானது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு 11:10 மணிக்கு இங்கேருந்து கிளம்புது. வேளாங்கண்ணியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1:30 மணிக்கு சார்லப்பள்ளியை சென்றடைகிறது. ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்குங்க. தமிழில் வேகமாக பேசுகிறது எனக்கு பிடிக்கும். ஆனால் யூடியூப் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, இல்லை என் சேனலில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளமாக அப்படிங்கிறது தெரியல. நம்ம வேகமாக பேச பேச அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. தமிழில் பேசுகிறத கேட்குறது தான் மக்களுக்கு பிடிக்கும். அதுதான் என் வாய்ஸில் எனக்கும் பிடிக்கும். ஆனால் என் வாய்ஸ்க்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாய்ஸில் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்ட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பு. அது எனக்கு பிடிக்கலை. அதனால தான் நான் மெல்ல பேசிகிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப யூடியூப்பை நான் குறை சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க, குறை தான் சொல்கிறேன். என் வாய்ஸு ஒரிஜினல் வாய்ஸில் நான் என்ன பேசினனோ அதை ஒளிபரப்புறது தான் அவங்களுடைய கடமை. ஆனால் அதை மாற்றி ஒளிபரப்புறது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பார்க்குறவங்க அந்த இங்கிலீஷில் ஆரம்பித்த உடனேயே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் என்ன பேச வரேனே அவங்களுக்கு புரியலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூடியூப் இதை மாற்றிக்கணும். யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இதை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நான் தமிழில் டைட்டில் போட்டால் அதை இங்கிலீஷில் மாற்றிடுறாங்க. அதே மாதிரி நான் தமிழில் பேசினா இங்கிலீஷில் மாற்றி இது பண்ணுறதா கொடுமை பண்ணுறாங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.